வெல்கம் டு மை சேனல். குருவினா. திரைப்படத்துறையின் தோற்றம் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களை குறிப்பிடுக. தாமஸ் ஆல்வா எடிசன் படப்பிடிப்பு கருவி. பிரான்சிஸ் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவி. ஜார்ஜ் மிலி கதை சொல்லலாம் என கண்டுபிடித்தவர். திரைக்கதை விளக்குக. படத்தின் வெற்றி காரணமாக அமைவது திரைக்கதை. திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தி உருவாக்குவது. இத்தகைய உழைப்பு உள்ள திரைக்கதை மக்கள் மனதில் நிற்கும். முப்பரிமாண கலை என்றால் என்ன? திரைப்படத்தில் நடிப்பவரை முன்பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவியால் இடம் மாற்றி மாற்றி படம் பிடிப்பது முப்பரிமாண கலை என்பர். திரைப்படத்தில் செய்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? கடற்கரையில் நின்று கடலை பார்க்கும்போது கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்வது செய்மை காட்சி துணிப்பு என்கிறோம். சேய்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலையின் இரு பக்கங்களை பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பதிவு செய்வது சேய்மை காட்சி துணிப்பு ஆகும். நடுக்காட்சி துணிப்பு என்றால் என்ன? பேருந்தை விட்டு இறங்கி நடந்து போகும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பளவில் மட்டும் கவனப்படுத்துகிறோம். கண் ஆளை முழுதாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்பு வரை மட்டும் எடுத்துக்கொள்வது நடுக்காட்சி துணிப்பு ஆகும். அண்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகம் மட்டுமே நமக்கு பதிவாவது அண்மை காட்சி துணிப்பாகும். அண்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்ப்பது அண்மை காட்சி துணிப்பு. திரைப்படத்தின் காட்சி மொழி என்றால் என்ன? 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் பார்வையாளரிடம் உணர்த்துவது திரைப்படத்தின் காட்சி மொழியாகும். திரைப்படக்கலை என்றால் என்ன? திரைப்படத்தில் தேவையான கோணங்களை பயன்படுத்தி அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையாக சொல்வது திரைப்படக்கலை என்பர். படத்தொகுப்பு என்றால் என்ன? தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பது படத்தொகுப்பு என்பர். ஒற்றை கோண கலை என்றால் என்ன? ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரடியாக காண்பது ஒற்றை கோண கலை என்பர். நேரேட்டர் என்றால் என்ன? நேரேட்டர் என்பதன் பொருள் கதை சொல்லி என்பதாகும். திரையரங்கில் மௌன படங்கள் ஓடிக்கொண்டிருக்க திரைக்கு அருகே ஒருவர் ஒலிவாங்கியை பிடித்து கதை சொல்பவரை நேரேட்டர் என்பர். அவர் வந்து நின்றாலே அனைவரும் கைத்தட்டுவர்.